அஜயன் பாலா எழுதிய நாயகன் அம்பேத்கர் விகடன் ஆப்ல இலவசமா படிக்கலாம். இனிய விகடநேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சாத்தான்குளம் அப்பா மகனுடைய கொலை வழக்கு, இந்த வழக்கு விசாரணையை இப்ப சிபிஐ ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இனி என்ன நடக்கும்? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அமைச்சர் கடம்பூர் ராஜு மீது ஏக கடுப்புல இருக்கிற முதல்வர் இபிஎஸ் மத்திய அரசுக்கு ஐபி உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட். இந்த கொலை வழக்குல புதுசா ஒரு தொழிலதிபருடைய பெயரும் சம்பந்தப்பட்டு பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. காவல் நிலையத்துல பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் இரும்பு ராடாலும் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு புதுசா வந்திருக்கிற தகவல்கள். இப்படி நொடிக்கு நொடி புதிய புதிய திருப்பங்களோடு, அதிர்ச்சிகரமான திருப்பங்களோடு தான் பயணிச்சுக்கிட்டே இருக்கு இந்த வழக்கு. சரி, இதனுடைய ஒட்டுமொத்தமான பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்ல விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். வெளிச்சத்துக்கு வரும் உண்மைகள். அப்பா மகன் கொலை வழக்குல பால்துறை, வேல்துறை, சாமத்துறை, வெயிலுமுத்து, தாமஸ் ஆகிய மேலும் 5 காவலர்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து அவர்களை ஜூலை 8ஆம் தேதி விசாரணையும் செஞ்சிருக்காங்க. இதுல பால்துறை எஸ்எஸ்ஐ போலீஸ், அவரு சாத்தான்குள காவல் நிலையத்துல சம்பவம் நடந்த அன்னைக்கு இல்லவே இல்லை. ஆனாலும் அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா, அவர் தான் ஜெயராஜ் அங்க இந்த மாதிரி காவல்துறையை மோசமா பேசினாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு அந்த ஏரியாவில இருந்து தகவல் கொடுத்தாரு. அந்த அடிப்படையில தான் அவரும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த விசாரணையில ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸை எப்படி கடுமையா தாக்குனாங்க அப்படிங்கிறத விவரிச்சிருக்காங்க இந்த 5 காக்கிகளும். இதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய செய்தியாளர்கள் டீமும் தனியா விசாரணையை மேற்கொண்டுகிட்டே இருந்தாங்க. அப்ப ஜெயராஜையும் பென்னிக்ஸையும் ஒரு கட்டத்துல கோபம் தாங்காம இந்த காக்கிகள் அங்கிருந்து இரும்பு ராடால கடுமையா தாக்கியிருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் காவல் நிலையத்துக்கு வந்தப்ப அந்த இரும்பு ராடை மறைக்கிறதுக்காக தான் ஒரு காவலர் அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடினாரு அப்படின்னும் அந்த ஏரியா வாசிகள் நம்ம கிட்ட தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்து ஜெயராஜுடைய மனைவியான செல்வராணி தன்னுடைய புகார்ல ஜேக்கப், கண்ணன், எலிசா, செல்வகணபதி ராஜா ஆகிய 5 ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னரும் என்னுடைய கணவரையும் மகனையும் கடுமையா தாக்குனாங்க அப்படின்னு புகார்ல தெரிவிச்சிருந்தாங்க. இதை ஒட்டி நம்முடைய செய்தியாளர்கள் டீம் அவர்களை தேடி பயணிச்சாங்க. இறுதியா செல்வகணபதி ராஜாவுடைய வீட்டை கண்டுபிடிச்சு அவருடைய அப்பாவான ராமகிருஷ்ணன் கிட்ட பேசணும். சாத்தான்குள தாலுகா ஆபீஸ்ல கொரோனா ஊரடங்கு காலகட்டத்துல தன்னார்வலர்கள் தேவைன்னு சொன்னதாலதான் என்னுடைய மகன் போனாரு. அங்க போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. கடைசியா இப்ப என் மகன் மேல பழி போட்டாங்களே அப்படின்னு கதறி அழுதாரு. அடுத்து நம்ம அந்த 5 பேருடைய நண்பர்கள்ட்ட பேசணும். கொரோனா தன்னார்வலர்கள் அந்த பணிக்காக தான் தொடக்கத்துல கூட்டு போனாங்க. ஆனா போக போக எஸ்ஐ ரகு கணேஷோட இந்த 5 பேருமே ரொம்ப அட்டாச் ஆயிட்டாங்க. ரகு கணேஷ் முன்னாடி புல்லட்ல போவாரு, பின்னாடி இந்த 5 பேரும் 2 வீலர்ல வருவாங்க. ரகு கணேஷ் தன்னை எல்லோருக்கிட்டையும் சிங்கம்னு தான் சொல்லிப்பாரு. இந்த 5 பேரும் அவரை சிங்கம்னு தான் அழைப்பாங்க. ஏன் இவங்க அவரோடவே பவனி வந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு போலீஸ் வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஆசையில தான் கடைசியா இவர்கள் பலிகடா ஆக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க நண்பர்களும். மனநோயாளி நாடகம். என்னுடைய மகன் தீராத மன உளைச்சல்ல இருந்தான், அதுக்காக நிறைய மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு ரகு கணேஷுடைய அம்மா எல்லா இடங்கள்லயும் சொல்லிட்டு இருந்ததா ஒரு தகவல் வர, அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுடைய மகன் எந்த டாக்டர்மா பார்த்தாங்க, என்ன மாத்திரைலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சோம். எந்த விதமான பதிலும் இல்லை. அதன் பிறகுதான் புரிய வந்தது, மனநிலை சரியில்லாததால தான் இப்படிலாம் ரகு கணேஷ் நடந்துகிட்டாரு அப்படின்னு இட்டு கட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தையே நடத்தியிருக்காங்க அப்படின்னு புரிய வந்தது. பாருங்க எப்படி டிசைனாலாம் யோசிச்சிருக்காங்க. அடுத்து எல்லா காக்கிகளும் மதுரை சிறைக்கு மாற்றப்பட்டாங்க இல்லையா, விஐபி சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. இதுல ஸ்ரீதருடைய அட்ராசிட்டி மட்டும் குறையவே கிடையாது. வெளியில இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கான அந்த சிறப்பு சலுகைகள்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. யாராவது செய்யலைன்னா நான் யாருடைய ஆள் தெரியுமா, முக்கியமான அரசியல் புள்ளிக்கு நெருக்கமானவன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்காரு ஸ்ரீதர்னு புலம்பிட்டு இருக்காங்க சிறைத்துறையினர். இதன் தொடர்ச்சியாக தான் சிறைத்துறையுடைய டிஐஜி சிறைக்குள்ளார யாருக்கும் எந்த விதமான சிறப்பு சலுகையும் இருக்கக்கூடாது, தெரிய வந்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் எச்சரிக்கை செஞ்சிருக்காரு. கடம்பூர் ராஜு மீது கடுப்பில் இபிஎஸ். அமைச்சர் கடம்பூர் ராஜு கிட்ட சமீப காலமாக முகம் கொடுத்தே பேசுறதுல முதலமைச்சர் அப்படிங்கிற தகவல் அதிமுக வட்டாரங்கள்ல இருந்தே வர, அது என்ன அப்படின்னு விசாரிச்சா, ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் அப்பா மகன் கட்டிப்பிடிச்சு உருண்டதால தான் உடம்புல காயம் ஏற்பட்டது அப்படின்னு தொடக்கத்துல எஃப்ஐஆர் போட்டாங்க. உடல்நிலை சரியில்லை அப்படின்னாங்க. முதல்வரே மூச்சு திணறல் மற்றும் உடல்நிலை சரியில்லாததால தான் அப்பா மகன் இறந்தாங்க அப்படின்னு தெரிவிச்சாரு. இது எல்லாமே பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தினது.
முக்கியமா ஜெயராஜும் பென்னிக்ஸும் இறந்து சுமார் 15 நாட்கள் கடந்தும் கூட தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தீராத நெருக்கடியா இந்த கொலை வழக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் அமைச்சர் கடம்பூர் ராஜு மீது ஏக கடுப்புல இருக்காரு முதலமைச்சர். ஏன்னா தொடக்கத்துல இருந்தே அந்த ஏரியாக்காரர் அப்படிங்கிற அடிப்படையில கடம்பூர் ராஜு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை தான் முதலமைச்சர் பேசியிருக்காரு. ஆனா கடம்பூர் ராஜு கொடுத்த ரிப்போர்ட் பெரும்பாலும் தவறானதாவே இருந்திருக்கு. அதுதான் இப்ப சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இது லாக்அப் டெத்தே கிடையாதுங்கிற ரீதியில கடம்பூர் ராஜு பேசினதும் சர்ச்சைகளை தீவிரமாக்க இப்படியான சூழல்ல தான் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கும் கடம்பூர் ராஜு அமைச்சருக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு அப்படிங்கிற தகவல்களும் சமூகத்துல பரவ, என்னப்பா உங்க ஏரியாவில் நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கட்டத்துல முதலமைச்சரே அமைச்சரை கூப்பிட்டு கண்டிச்சாரு அப்படிங்கிற தகவல்களும் வலம் வந்துகிட்டே இருக்கு கோட்டை வட்டாரத்துல இருந்து. இதை ஒட்டி அமைச்சர் கடம்பூர் ராஜுடைய ஆதரவாளர்கள் கிட்ட நம்ம பேசினப்ப, எங்க அமைச்சர் தெளிவா செய்தியாளர்கள் கிட்ட சொல்லிட்டாரு, தனக்கும் ஸ்ரீதருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, 2 பேரும் வெவ்வேறு சமுதாயத்தினர், ஒரே சமுதாயம் அப்படின்னு சொல்லி அதை வச்சு தொடர்பு படுத்துறதும் முற்றிலும் தவறானது, 2% கூட உண்மை கிடையாது. மேலும் சாத்தான்குள விவகாரத்துல எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லை அப்படின்னு சிபிசிஐடியோடைய ஐஜியே தெரிவிச்சுட்டாரு. அதனால சாத்தான் குளத்தை வச்சு அரசியல் செய்யறவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கு, எனக்கும் ஸ்ரீதருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு அமைச்சர் தெரிவிச்சுட்டாரு. அதையே தாங்க இப்பவும் நாங்க தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள். ஆனாலும் மத்திய உளவுத்துறையான ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய அந்த ரிப்போர்ட் பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பிக்கிட்டே இருக்கு. அதிர்ச்சி கொடுக்கும் ஐபியின் சீக்ரெட் ரிப்போர்ட். சாத்தான்குள சம்பவம் தீவிரமா வெடிச்ச உடனே ஐபியும் சத்தமே இல்லாம களத்துல இறங்கி தங்களுடைய விசாரணையும் தொடங்கிட்டாங்க. பல இடங்களுக்கும் பவனி வந்தாங்க, பலரையும் தொடர்பு கொண்டு விசாரிச்சாங்க. அவங்களுடைய விசாரணையில ஜெயராஜ் காவல்துறையை சீன்ற மாதிரி பேசினதால தான் சாத்தான்குள காக்கிகள் கோவப்பட்டு அடிச்சாங்க, அதுல அப்பா மகன் 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த தகவல். இரண்டாவது, தூத்துக்குடி போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு செல்போன் ஆடியோ இவங்களுடைய சர்வீஸ் கடைக்கு வந்திருக்கு. அது வெளியில கசிஞ்சிருச்சுன்னா ஒட்டுமொத்தமா எல்லோரும் சிக்கிக்கும் அப்படின்னு மேலிடம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அப்பா மகன் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த தகவல். மூன்றாவது, மிக முக்கியமாக சவுத்துல மிகப்பெரிய அளவில் இருக்கிற ஒரு பிக் ஷாட் தொழிலதிபர், அவர் குறித்த ஒரு முக்கியமான செல்போன் ஆடியோ இவங்களுடைய செல்போன் சர்வீஸ் கடையில சிக்கிருச்சு. அது வெளியில வந்தா அந்த தொழிலதிபருக்கு மிகப்பெரிய சிக்கலாகவும் சட்ட ரீதியாகவும் அவர் சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது வெளியில கசிஞ்சிடக்கூடாதுன்னு தொழிலதிபர் சைட்ல இருந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் காவல்துறையும் இவங்களை தாக்குனாங்க அப்படிங்கிற தகவலும் இவங்களுடைய விசாரணையில பலரும் தெரியப்படுத்தியிருக்காங்க. இதனுடைய உண்மைத்தன்மையும் விசாரிக்கவும் தொடங்கியிருக்கு இதே ஐபி டீம். மேலும் அப்பா மகன் காவல் நிலையத்தில் தாக்கப்படுறப்ப அவங்க மூலமாக எந்த விதமான உண்மைகளும் கசிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளும் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த தகவல்களும் வந்திருக்கு. எல்லாவற்றையுமே குறிப்பெடுத்து கொண்டது ஐபி டீம். இந்த தகவல்கள்ல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடந்த 2-3 மாதங்களாக பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய அந்த செயற்பாடுகளை முழுமையாக ஆய்வு செய்யணும். அவங்களுடைய செல்போன் கடைக்கு யார் யார் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் எடுக்கணும். குறிப்பா அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை முழுமையாக ஆய்வு செய்யணும். இங்க பார்த்தோம்னா சாத்தான்குள காவல் நிலையத்துல யார் யாரெல்லாம் கடந்த 2-3 மாதங்களாக தொடர்புல இருந்தாங்க, யார் யாரெல்லாம் பேசினாங்க, குறிப்பா இங்க இருக்கிற காக்கிகளுடைய செல்போன்களுக்கு யார் யாரெல்லாம் கால் செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய ஒட்டுமொத்தமான அந்த உரையாடல் குறித்த அந்த விவரங்கள், இப்படி எல்லாவற்றையும் சேகரிச்சாதான் அந்த கோணத்துல விசாரணையை தொடர்ந்தாதான் இந்த தகவல்கள் எல்லாமே உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இதையும் மத்திய அரசுக்கு நோட் போட்டு கொடுத்திருக்கு மத்திய உளவுத்துறையான ஐபி. இந்த சீக்ரெட் நோட்ஸா அப்படியே சிபிஐ டீமுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. அவர்கள் இந்த கோணத்துல விசாரணையை தொடர்ந்தா நிச்சயமா பல்வேறு திடுக்கிடும் உண்மைகளும் வெளியில வரும் அப்படிங்கிறாங்க ஐபியில இருக்கிற சில போலீசார். இதுல ஒரு காப்பியை முதலமைச்சருக்கும் அனுப்பி வைக்க அதை பார்த்துட்டு தான் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாரு அப்படிங்கிறாங்க கோட்டை வட்டாரத்தினர். இதன் தொடர்ச்சியாக தான் சிபிசிஐடியுடைய ஐஜி சங்கர் மீண்டும் களத்துக்கு போய் தன்னுடைய விசாரணையும் துரிதப்படுத்தினாரு அப்படிங்கிறாங்க காக்கிகள் வட்டாரத்தினர். இப்படியான தருணத்துல இப்ப சிபிஐ இந்த வழக்கை ஏத்துக்கிட்டாங்க. விசாரணை இனி என்ன ஆகும்? பொதுவா சிபிஐ ஒரு வழக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி முந்தைய விசாரணை அறிக்கையை முழுமையாக வாசிச்சிருவாங்க. அந்த அடிப்படையில சாத்தான்குளம் அப்பா மகனுடைய கொலை வழக்குல சிபிசிஐடி யார் யாரெல்லாம் சந்திச்சு விசாரிச்சாங்க, அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க, என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு, இப்படி
ஒட்டுமொத்தமான அந்த ஆவணங்கள் கொண்ட அந்த முழுமையான அறிக்கையை தயார் செய்து சிபிஐ கிட்ட ஒப்படைப்பாங்க. அதன் பிறகு சிபிஐ தொடக்கத்திலிருந்து மீண்டும் எல்லாவற்றையும் ஆய்வுக்கு உட்படுத்தி விசாரித்து புதிய வழக்கு பதிவு செய்து தங்களுடைய விசாரணையும் துரிதப்படுத்துவாங்க. இதுதான் வழக்கமான ஒரு நடைமுறையாகவும் இருக்கு. இந்த அடிப்படையில குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் சுக்லா தலைமையில தனியா ஒரு விசாரணை குழுவையும் அமைச்சிருக்கு சிபிஐ. இதுல சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பாக 3 பிரிவுகளின் கீழே 2 வழக்குகளையும் பதிவு செஞ்சிருக்கு சிபிஐ. அரசியல் தலையீடு எந்த விதமான இடையூறும் இல்லாம இருந்தா சிபிஐ விசாரணையே தனி பாணி, நிச்சயமாக எல்லா உண்மைகளையும் அவர்களால வெளியில கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறாங்க சிபிஐ மீது நம்பிக்கை கொண்ட அதிகாரிகள். ஆனா நடைமுறையில ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் சிபிஐ விசாரணையில இன்னும் அப்படியே கிடப்பில் போடப்பட்டதாவே தான் இருக்கு. எந்த விதமான அரசியல் தலையீடும் எந்த விதமான இடையூறும் இல்லாம முழுமையாக சாத்தான்குளம் சம்பவத்தை சிபிஐ விசாரித்தா எல்லா உண்மைகளும் வெளியில வரும் அப்படிங்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் நம்பிக்கையான குரல்ல. உண்மைகள் வேண்டுமா, கேள்வி கேட்டுக்கொண்டே இரு அப்படின்னாரு தத்துவ ஞானியான சாக்ரட்டிஸ். அந்த வகையில நீதிக்காக தங்களுடைய கேள்விகளை ஓங்கி முழங்கிக் கொண்டே இருக்காங்க ஒட்டுமொத்தமான பொதுமக்களும், நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு. இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செஞ்சிருங்க. கொரோனாவை விரட்டி அடிப்போம், நீதியை வெல்வோம். நன்றி, வணக்கம்.